கௌரி அஸ்ட்ரோ டிவி அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பஞ்சாங்கம் தை 12ஆம் தேதி ஜனவரி 26 திங்கட்கிழமை. உத்தராயண புண்ணிய காலம். ஹேமந்த் ருது. வருடம் விஸ்வாவசு வருடம். சுக்லபக்ஷம். திதி அஷ்டமி திதி. நட்சத்திரம் அசுபதி நட்சத்திரம் காலை 10:14 வரை. பின்பு பரணி நட்சத்திரம். யோகம் சித்த யோகம். ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பகல் 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சந்திராஷ்டமம். அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். சூலம் கிழக்கு திசை. அதற்கு உரிய பரிகாரம் தயிர். சுபஹோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. 8 மணி முதல் 9 மணி முதல் மற்றும் பகல் 12 மணி முதல் 1 மணி வரை. சுப ஓரை. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. இன்று அஷ்டமி திதி. இந்த திதி அஷ்டமி திதியில் என்னென்ன செய்யலாம்? அஷ்டமி என்றால் 8 என்று பொருள். இந்த அஷ்டமி திதி சிறப்புகள். பெருமாளின் அவதாரங்களில் ஒன்றான கண்ணன் அஷ்டமி நாளில்தான் அவதரித்தார். ஆகவே ஜென்மாஷ்டமி, கோகுலாஷ்டமி என்ற பெயரில் விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அஷ்டமி திதியில் என்னென்ன செய்யலாம்? இந்த திதி வரும் நாளில் அரண் அமைக்க, போர் மற்றும் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொள்வது போன்றவற்றை செய்யலாம். மேலும் மந்திரங்கள் கற்பது, ஹோமங்கள் போன்றவற்றை செய்யலாம். இந்த திதியில் என்ன செய்யக்கூடாது? பொதுவாக அஷ்டமி திதியில் சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டும். குறிப்பாக திருமணம், குடும்ப விழாக்கள், கிரகப்பிரவேசம் போன்றவை செய்யக்கூடாது. இன்றைய அஷ்டமி திதிக்கான பரிகாரம். தேய்பிரை அஷ்டமி திதியில்தான் பைரவர் அவதாரம் எடுத்து பூமிக்கு வந்தார். ஆகவே இந்த தேய்பிரை அஷ்டமியில் பஞ்சதீபம் ஏற்றி வழிபட்டால் வாழ்வில் ஏற்படும் சகல கஷ்டங்களும் நீங்கும். மேலும் இழந்த செல்வம் மீண்டும் கிடைக்கும். தொழிலில் வளர்ச்சி பெறவும், குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்கவும், செல்வ செழிப்புடன் வாழவும் தேய்பிரை அஷ்டமியில் பைரவர் வழிபாடு செய்ய மிகச் சாலச் சிறந்தது. என்ன நேயர்களே, இன்றைய நாள் அனைவருக்கும் இனிதாக அமையட்டும். மீண்டும் நாளை தொடர்வோம். வணக்கம்.